இந்த டிஎன்இ சேவை வெப்சைட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வருமான சான்று, இருப்பிடச் சான்று, முதல் பட்டதாரி சான்று, ஜாதி சான்று, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சான்று, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிபிகேட், இந்த மாதிரி நிறைய இது நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம். அது எப்படி அப்ளை பண்றது சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் செக் பண்றது, இல்லைனா இன்கம் சான்று, இந்த மாதிரி அப்ளை பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு பாத்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா நீங்க இதுல எந்த சர்டிபிகேட் இந்த டிஎன்இ சேவை அப்படிங்கறதுல அப்ளை பண்ணாலும் அந்த அப்ளிகண்ட்டுக்கு நீங்க கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது ஒரு அப்ளிகண்ட்டுக்கு ஒரு பர்மனன்ட் கேன் நம்பர், ஆதார் நம்பர் மாதிரி இதுல கேன் நம்பர் கிரியேட் பண்ணணும். ஆதார் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் சில பேருக்கு போன் நம்பர் மாற்ற வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஏன்னா பழைய போன் நம்பர் மிஸ் ஆயிருக்கும், இல்லைன்னா அது கட் ஆயிருக்கும். ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு புது நம்பர் மாற்ற வேண்டியது வரும். அந்த புது நம்பர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எடிட் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. மொபைல் நம்பர் பொறுத்த வரைக்கும் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மெயில் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? டிஎன்இ சேவை அப்படிங்கிறதுக்கு நீங்க மெயில் பண்ணணும். அது எப்படி மெயில் பண்ணி எப்படி மொபைல் நம்பர் நம்மளுடைய கேன் நம்பருக்கு சேஞ்ச் பண்றது அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியும். நீங்களும் கம்ப்ளீட்டா நீங்க உங்க கேன் நம்பருக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நான் சொல்ற ஸ்டெப்ஸ் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் TNESevai.in அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணிருங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு இந்த வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஓகே, இந்த கான்டாக்ட் அஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல உங்களுக்கு லெஃப்ட் சைடு சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, கான்டாக்ட் நம்பர்லாம். இந்த மெயில் ஐடி கிடையாது உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லிட்டு இந்த சைடு உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல TNE சேவை ஹெல்ப் டெஸ்க் @tn.gov.in அப்படிங்கிற இந்த ஹெல்ப் டெஸ்க் நோட் பண்ணுங்க. இங்க இருக்கு பாருங்க, இந்த மெயில் ஐடி தான், அதாவது அங்க இருக்கிற மெயில் ஐடி தான் இந்த மெயில் ஐடியும். ஓகேங்களா? TNE சேவை ஹெல்ப் டெஸ்க் @tn.gov.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு தான் இப்ப நான் சொல்ல போற மெயிலை நீங்க அனுப்பணும். பாருங்க எப்படின்னு சொல்றேன். டூ அட்ரஸ்ல இந்த மெயில் ஐடியை போட்டுக்கோங்க உங்க மெயில்ல. அடுத்து இதை நீங்க அப்படியே டைப் பண்ணணும். சப்ஜெக்ட்ல நீங்க என்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா மெயில்ல கேன் டீடைல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட்ல போட்டுருங்க. உங்க மெயில்ல இந்த டூ அட்ரஸ்ல நான் சொன்ன அந்த மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து இந்த சப்ஜெக்ட்ல கேன் டீடைல் கரெக்ஷன் அப்படின்னு என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து நான் இப்ப சொல்ல போற டீடைல்ஸ் நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா டியர் சார் மேடம் அப்படின்னு இதை அப்படியே டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு கேன் டீடைல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டைப் பண்ணிக்கோங்க இதுக்கு கீழே. அதுக்கு மூணாவதா பாருங்க, ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கரெக்ட் மை கேன் நம்பர் டீடைல்ஸ் இன் TNEGA போர்ட்டல் பேஸ்ட் ஆன் பிலோ டீடைல்ஸ் அப்படின்னு இதை அப்படியே டைப் பண்ணிருங்க. நான் காமிக்கிறது நீங்க எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம அப்படியே டைப் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரி பண்ணிருங்க. தாலுகா அப்படின்னு போட்டு உங்களுடைய தாலுகாவை என்ட்ரி பண்ணிருங்க. கேன் நம்பர் அப்படின்னு போட்டு உங்களுடைய கேன் நம்பர் கரெக்டா பாத்துக்கோங்க. 1க்கு 2 தடவை 3 தடவை செக் பண்ணிக்கோங்க. கேன் நம்பரை கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து அப்ளிகேட் நேம், இந்த கேன் நம்பர் யாரோடதோ அவங்களுடைய நேம், அப்ளிகேட் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து மொபைல் நம்பர்னு போட்டு உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணுமோ, உங்க கையில எந்த மொபைல் நம்பர் இருக்கோ, உங்களுடைய புது நம்பர் எதுவோ அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. +91 அப்படின்லாம் போட வேணாம். ஓகேங்களா? மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாருங்க. சோ டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிருங்க. இந்த டீடைல் எல்லாமே உங்க ஆதார் கார்டுலயும் கேன் நம்பர்ல இருக்கிற மாதிரி சேமா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ரீசன் அப்படின்னு போட்டு கீழே ஐ லாஸ்ட் மை கேன் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் unable to process my application, so please change my மொபைல் நம்பர் 2 அப்படின்னு போட்டு உங்களுடைய புது மொபைல் நம்பர் எந்த நம்பருக்கு மாத்தணுமோ அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. +91லாம் போட வேணாம். உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் மட்டும் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து நோட் அப்படின்னு போட்டு ஆதார் கார்டு ஒரிஜினல் ஸ்கேன் காப்பி அட்டாச்ட் அப்படின்னு எழுதிட்டு உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணி ஒரே பேஜ்ல வச்சு PDF ஃபைலா கண்டிப்பா நீங்க அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணா மட்டும் தான் அவங்க இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரிஜெக்ட்
பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மெயில் பண்ண போதே மறக்காம கண்டிப்பா உங்களுடைய ஆதார் கார்டு காப்பி அட்டாச் பண்ணிருங்க. கீழே வித் ரிகார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய பேர், அதாவது அப்ளிகேட்டோட நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அதுக்கு கீழே உங்களுடைய புது மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிருங்க. நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் எல்லாம் நீங்க புதுசா வச்சிருக்க உங்களுடைய மொபைல் நம்பரா தான் இருக்கணும். இந்த மெயில் ஐடி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிருங்க. இப்ப பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு காட்டுறேன். இந்த டியர் மேடம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த அப்ளிகேட் நேம் கீழே நம்பர் இது அப்படியே நீங்க காப்பி பண்ணி நான் சொல்ற மாதிரி இதுல இருக்கிற மாதிரியே நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் ஸ்கேன் டீடைல்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி ஆதார் கார்டை கண்டிப்பா அட்டாச் பண்ணி நான் கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 50 to 20 days அதிகபட்சம் வெயிட் பண்ணுங்க. அது வந்து ஒர்க்கிங் டேஸ் நான் ஒர்க்கிங் டேஸ் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க மெயில் அனுப்புனதுல இருந்து 15 to 20 நாள் வரை கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இந்த 15 to 20 நாளுக்குள்ள எந்த ஒரு மெயில் ரிப்ளை உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த டிஎன்இ சேவை வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இந்த டிஎன்இ சேவை வெப்சைட்ல பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம அனுப்பின மெயில் ஐடி ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, அடுத்து ரெண்டாவதா பாருங்க டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க. இது எங்க வந்துச்சு அப்படின்னா இந்த டிஎன்இ சேவை வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு வந்தீங்கன்னா டாப்லயே இருக்கும். ஓகேங்களா? டாப்லயே இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது கீழே வந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துலயும் அந்த மொபைல் நம்பரும், அதாவது அந்த டோல் ஃப்ரீ நம்பரும் அந்த மெயில் ஐடியும் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த நம்பரை பாருங்க, இதான் நம்ம டிஎன்இ சேவை வெப்சைட்டோட டோல் ஃப்ரீ நம்பர். உங்களுக்கு 20 நாள் கழிச்சு இல்ல 15 நாள் கழிச்சு உங்களுக்கு மெயிலுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே? இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் மொபைல் நம்பர் சேஞ்சுக்கு மெயில் அனுப்புனேன், அந்த மெயில் இன்னும் அப்டேட் ஆகல, எனக்கு மொபைல் நம்பர் இன்னும் சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்லுங்க. சொன்னதும் அவங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க, நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. உங்களுடைய கேன் நம்பர் டீடைல் கேட்பாங்க, அதையும் ரெடியா வச்சுக்கோங்க. மூணாவது நீங்க எப்ப மெயில் பண்ணீங்க என்னங்கிற டீடைல் தெளிவா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்க பாருங்க மே 20ஆம் தேதி நான் என்ன பண்ணேன், நான் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு இந்த ஹெல்ப் டெஸ்க்கு மெயில் சென்ட் பண்ணேன். மே 20 நான் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணேன், அதாவது எனக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், அதாவது நான் சொன்ன மாதிரி 15-20 நாள் வெயிட் பண்ணேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்க கிட்ட இல்ல. அதனால டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணேன், டீடைல்ஸ் எல்லாம் சொன்னேன். சொன்னது என்னுடைய மெயில் ஐடி ஆதார் கார்டு நம்பர் கேன் நம்பர் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. பட் அவங்க வாங்க போதே ஒரு அலட்சியமா தான் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் தடவை. வெயிட் பண்ணுங்க மெயில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. இதுதான் அந்த மெயில். என்ன மெயில் அப்படின்னா உங்களுடைய கேன் ரிக்வெஸ்ட் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கேன் டீடைல போய் செக் பண்ணா என்னோட மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகல. என்னுடைய பழைய மொபைல் நம்பர் அப்படியே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டாவது ஒரு மெயில் பண்ணேன். என்ன மெயில் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணேன், அந்த மெயிலுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிருக்கீங்க, அதாவது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிருக்கீங்க. பட் எனக்கு இன்னும் சேஞ்ச் ஆகல. கைண்ட்லி நீங்க திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மொபைல் நம்பருக்கு சரியா அப்டேட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் டைப் பண்ணி அனுப்புனேன். அதுவும் அவங்க ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல. செகண்ட் மெயில் நான் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் கால் பண்ணி அவங்க கிட்ட நான் மெயில் பண்ணிருக்கேன், அதாவது ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்புனேன் அப்டேட் ஆகல, சோ செகண்ட் மெயில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னதும் என்னுடைய மெயில் ஐடியை வாங்கிட்டு உங்களுக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கான ரிப்ளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ரெண்டாவது தடவை ஆதார் கார்டு அட்டாச் பண்ண விட்டுட்டேன். ரெண்டாவது தடவை பாருங்க கைண்ட்லி அட்டாச் ஆதார் ப்ரூஃப் அஸ் பிடிஎஃப் ஃபார் அவர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு போட்டாங்க. ஓகேங்களா? சோ ரெண்டாவது தடவை நான் வந்து பிடிஎஃப் ஆதார் கார்டு அட்டாச் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் திரும்ப என்ன பண்ணேன் அப்படின்னா அகைன் நம்ம சொன்ன மாதிரி நான் வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு பிடிஎஃப் திரும்ப ஸ்கேன் பண்ணி நான் ஆதார் கார்டு அட்டாச் பண்ணி நான் மெயில் பண்ணேன். மெயில் பண்ணிட்டு திரும்ப எனக்கு ரெஸ்பான்ஸ் 25 நாளா இல்ல. ஸோ நான் தேர்ட் டைம் மறுபடியும் கால் பண்ணேன். கால் பண்ண போது அவங்க கிட்ட இந்த டீடைல் எல்லாம் சொன்னேன். 2 தடவை நான் மெயில் பண்ணிருக்கேன். மெயில் ஃபர்ஸ்ட் மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, பட் எனக்கு அப்டேட் ஆகல. ரெண்டாவது மெயிலுக்கு ரெஸ்பான்ஸே இல்ல. ஸோ மூணாவது மெயில் நான் சென்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க மறுபடியும் கேன் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு மெயில் ஐடி வாங்கிட்டு உங்களுக்கு 1 ஹவர்ல அப்டேட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த மெயில் வந்துச்சு. மூணாவது தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு மெயில் வந்தது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்க பார்த்தா எனக்கு அப்டேட் ஆனிச்சு. ஸோ நீங்க வந்து மெயில் பண்ணிட்டு அசால்ட்டா இருந்துடாம 15 to 20 நாள் மெயிலுக்கு நீங்க ரிப்ளைக்கு வெயிட் பண்ணுங்க. அப்படி மெயில் ரிப்ளை இல்லைன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து மெயில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்டேட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதான் கரெக்டா உங்களுக்கு அப்டேட் ஆகுது. அவங்க கொஞ்சம் அசால்ட்டா இருந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும்தான். அடுத்தடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு டீடைலும் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க் இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி
மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.